ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பேச போகிறது அரசியல். நான் எப்போவுமே அரசியல் பற்றி பேசக்கூடாது, அரசியல் வரக்கூடாது, அரசியல் விஷயத்தை நான் எதுவுமே கண்டுக்காமல் போயிடணும் அப்படின்றது தான் என்னோட கொள்கை. ஆனால் இப்போ நேற்று நடந்ததுனால அரசியலை பற்றி நான் பேசுகிறேன். எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்குன்னா, வண்டி ஓரமாக நிற்குது, டிராஃபிக் கிடையாது, பின்னாடி எந்த வண்டி என்னால் டிராஃபிக் ஆகலை, கிளியராக இருக்குது, இத்தனைக்கும் வண்டி கொஞ்சம் ஓரமாக தான் இருக்குது. ஆனால் ஆன்லைன் ஃபைன் சொல்லிட்டு போட்டு போயிருக்கிறாங்க போலீஸ். பாருங்கள், நான் என் வண்டினால் ஏதாவது பிரச்சனை இருந்து அவங்க ஆன்லைன் ஃபைன் போட்டிருந்தா நான் ஒத்துக்கலாம். என்னால் எந்த பிரச்சனையும் கிடையாது, நீட்டாக இருக்குது. ஆனால் ஆன்லைன் ஃபைன் போட்டு போயிடுறாங்க. ஆன்லைன் ஃபைன் எவ்வளோ போடணுன்னு தெரியாமல் மொத்தம் 500 போட்டு போயிடுறாங்க. இது என்ன கணக்கு தெரியல. கவர்மெண்ட்டுக்கு அவங்க சொல்கிற பாதாள சாக்கடை எங்களுக்கு கிடையாது, ஆனால் பாதாள சாக்கடைக்கு இப்போ அமௌண்ட் கட்டுறோம். அப்புறம் குப்பை சுத்திகரிப்பு அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டுறோம். வீட்டு வரி, கடை வரி, மொத்தம் அவங்க என்னென்ன வரி போடுறாங்களோ தொழில் வரியிலேருந்து எல்லா வரியும், டிராஃபிக் வரியிலேருந்து ரோடு வரியிலேருந்து எல்லா வரியும் நாங்கள் கட்டுறோம். ஸோ எல்லாமே கட்டிட்டு கிளியராக இருக்கிற எங்களுக்கு, ஆனால் மறுபடியும் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபைன் அப்படின்னு சொல்லி டிராஃபிக் ஃபைன்னு சொல்லி ஓரமாக இருக்கிற வண்டிக்கு ஃபைன் போட்டு போயிடுறாங்க. இது மிகவும் இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸ்பாட்லேயே என்ன பிரச்சனையோ அங்கே வந்து டீல் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, வண்டி ஸ்கேன் பண்ணிட்டு உடனே எவ்வளோ வேணால் போடலாம், எவன் போட்டு காசுன்னு நினைக்கிறாங்க. இது தவறான செயல். முக்கியமாக இது திமுகவுக்கும் சொல்லணும். ஏன்னா திமுக தான் இப்போ ஆட்சி செய்யுது. ஒரு பார்த்தீங்கன்னா இங்கே ஏழை எளிய மக்கள் தான் இருக்கிறாங்க, நடுத்தர மக்கள் தான் இருக்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் பெரிய ஆளுன்னா யாரும் கிடையாது. எல்லாமே நடுத்தர மக்களும் கொஞ்சம் கம்மியானவும் கொஞ்சம் மீடியமான ஃபேமிலிஸ் தான் இருக்கிறாங்க. நீங்கள் பாட்டுக்கு மொத்தமாக வந்து ஸ்கேன் பண்ணிட்டு அமௌண்ட்டு போட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? ஒரு மக்கள் வாழணும் தான் ஒரு நாடு உருவாகுதே தவிர மக்களுக்காக தான் நாட்டுக்காக மக்கள் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்காங்க. திமுகவுக்கு இது சொல்கிறேன், காரணம் மக்களுக்காக தான் நீங்களே தவிர உங்களுக்காக மக்கள் கிடையாது. நீங்கள் மக்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் தேவையில்லாமல் ஆன்லைன் ஃபைனு தேவையில்லாத விஷயத்துக்குலாம் நீங்கள் செய்யாதீங்க. மக்களுக்கு இடையூறு தராதிங்க. மக்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள். குடிக்கிறவங்கிறான், குடிச்சு ஓட்டுறவங்கிறான், குடிச்சு கீழே விடுறவங்கிறான், ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க, எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அவங்ககிட்டனா போய் ஃபைன் போடுங்க. எவ்வளவோ பணத்தை உரிங்க, எவ்வளோ பணத்தை வாங்குங்க. ஏன் எளிய மக்கள் எங்கேயோ ஓரமாக இருக்கிற வண்டிக்கெல்லாம் நீங்கள் பாட்டுக்கு ஆன்லைன் ஃபைன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போட்டு போகிறீங்க. கேஸ் இல்லையா, அந்த மாதிரி கேஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு போகிறீங்க. அதாவது ஒரு அராஜகமான ஒரு ஆட்சி இல்லாமல் ஒரு ஆளுமையான ஆட்சி கொடுங்க, அதுதான் நல்லது. இல்லைனா 2026 நீங்கள் ஆட்சிக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே இங்கே கஷ்டமாக தான் கஷ்டம் போயிட்டு இருக்குது.